ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு எஸ்பி டாக்கீஸ். இன்னைக்கு ஆக்சுவலா தமிழ்நாடு ஃபுல்லா தியேட்டர்ஸ்ல ஜனநாயகம் ஃபீவர் இருந்திருக்கணும். எவ்ளோ பெரிய செலிப்ரேஷன், எவ்ளோ எதிர்பார்ப்பு. ஆனா இன்னைக்கு தியேட்டர் பக்கம் போனா ஒரு பெரிய சைலன்ஸ் தான் இருக்கு. ஜனவரி 9ஆம் தேதி படம் ரிலீஸ் ஆகும்னு நம்பி காத்துக்கிட்டு இருந்த லட்சக்கணக்கான ரசிகர்களுக்கு கிடைச்சது ஒரு பெரிய ஏமாற்றம் மட்டும்தான். தளபதி விஜய். இந்த பேருக்கு பின்னாடி இருக்கிற ஹார்ட் ஒர்க் பத்தி நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டியதில்ல. ஆனா ஏன் ஒரு மனுஷனுக்கு மட்டும் இத்தனை பிரச்சனைகள்? யோசிச்சு பாருங்க. துப்பாக்கி டைம்ல டைட்டில் பிரச்சனை, தலைவா ரிலீஸ் அப்போ தியேட்டருக்கே வர முடியாத நிலைமை, மெர்சல், சர்க்கார்னு ஒவ்வொரு படத்துக்கும் ஏதாவது ஒரு பிரச்சனை. ஒய் ஆல்வேஸ் ஹிம்? இப்போ ஜனநாயகம் படத்துக்கும் அதே நிலைமை. இதுக்கு காரணம் பாலிடிக்ஸா? இவர் பாலிடிக்ஸ்குள்ள என்ட்ரி கொடுத்ததால தான் இத்தனை டார்ச்சரா? எந்த பொலிட்டிக்கல் பார்ட்டி நேமே நாம மென்ஷன் பண்ண வேண்டாம். ஆனா ஃபேன்ஸ் ஃபீல் பண்றது என்னன்னா, அரசியல் கட்சிகள் செய்யற சதியா இது அப்படிங்கிற கேள்வி எல்லாருக்கும் இருக்கு. ஒரு தனி மனுஷனை டார்கெட் பண்ணி அடிக்கிறாங்களோன்னு தோணுது. அதுவும் இது இவரோட கடைசி படம். ஒரு ஆக்டரா அவருக்கு இது ஃபேர்வெல். தன்னோட சினிமா கெரியரை ஒரு மாஸ் ஹிட் கொடுத்து முடிக்கணும்னு நினைச்சாரு. ஆனா கடைசி படத்துக்கு கூட பீஸ்ஃபுல்லா ஒரு ரிலீஸ் கிடைக்கலையேங்கிற வலி ஒவ்வொரு ரசிகனுக்கும் இருக்கு. ஆனா மக்களே, ஒன்னு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. விஜய் அண்ணா எப்பெல்லாம் சறுக்கிறாரோ அப்பெல்லாம் இன்னும் ஸ்ட்ராங்கா கம்பேக் கொடுப்பாரு. அவருக்கு சப்போர்ட் பண்ண இண்டஸ்ட்ரியில பல பேர் இருக்காங்க. ஜெயம் ரவி, வெங்கட் பிரபுன்னு நிறைய பேர் வாய்ஸ் கொடுத்திருக்காங்க. அதுலயும் குறிப்பா நம்ம சிலம்பரசன் டிஆர். எப்போ பிரச்சனை வந்தாலும் கெத்தா முன்னாடி வந்து நிக்கிறது நம்ம சிம்பு தான். ஒரு டைம்ல சிம்புவோட படங்களுக்கு ரெட் கார்டு அது இதுன்னு பிரச்சனை வந்தப்போ விஜய் அண்ணா அவர் போட இருந்தாரு. இன்னைக்கு விஜய் அண்ணாவுக்கு ஒரு கஷ்டம்னு வந்தப்போ முதலாளா வந்து வாய்ஸ் கொடுத்தது நம்ம சிலம்பரசன் தான். அவர் போட்ட அந்த எக்ஸ் ட்விட்டர் போஸ்ட் லிட்ரலா கண்கலங்க வச்சிடுச்சு. டியர் விஜய் அண்ணா, செட்பேக்ஸ் ஹாவ் நெவர் ஸ்டாப்ட் யூ. You've crossed bigger storms than this. This too shall pass. அப்படின்னு சொல்லிட்டு கடைசியா ஒரு வரி சொன்னார் பாருங்க. அதுதான் அல்டிமேட். ரியல் திருவிழா பிகின்ஸ் ஆன் த டே ஜனநாயகன் ரிலீசஸ். அதாவது படம் என்னைக்கு வருதோ அன்னைக்கு தான் உண்மையான திருவிழா ஆரம்பம்னு சிம்பு சொன்னது சும்மா வார்த்தைக்காக இல்ல. அதுதான் ரியாலிட்டி. ஸோ ஃபேன்ஸ் யாரும் ஒரி பண்ணாதீங்க. இது ஜஸ்ட் ஒரு இன்டர்வெல் தான். மெயின் பிக்சர் இன்னும் பாக்கி இருக்கு. சென்சார் பிரச்சனை, அரசியல் அழுத்தம் எல்லாத்தையும் தாண்டி ஜனநாயகம் ஸ்கிரீன்ல வரும்போது தியேட்டர் அதிரும் பாருங்க. அன்னைக்கு இருக்கு உண்மையான செலிப்ரேஷன். நம்ம சிம்பு சொன்ன மாதிரி வெயிட் பண்ணுவோம், வெறித்தனமா கொண்டாடுவோம். வேற ஒரு வீடியோல சந்திக்கலாம் மக்களே. அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எஸ்பி.